குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. வேந்தர் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் தை திருநாளாம் தமிழர் திருநாள், அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்று போகி நல்வாழ்த்துக்களோட நம்மளுடைய ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவு நேரலை புது பொலிவுடன் உங்களோடு நாங்கள். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மணிமேகலை பிரச்சுரத்தின் நிர்வாக இயக்குனர், எழுத்தாளர், புத்தக பிதாமகன் திரு ரவி தமிழ்வாணன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஐயா, காலை வணக்கம். வணக்கம். வணக்கம் சுவாமிகள். வணக்கம் சார். வணக்கம் கிருஷ்ணா. ஆத்ம சங்கம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன். அவரை தொடர்ந்து அடுத்ததாக வேலூரிலிருந்து வந்திருக்கும் குடியாத்தத்தை சேர்ந்த தொழிலதிபர் நித்யானந்தம் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஐயா, காலை வணக்கம். சுவாமி வணக்கம். ஐயா வணக்கம். ஆத்ம சங்கம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அடியார் பெருமக்களுக்கு காலை வணக்கங்கள். பொங்கல் திருநாள், போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அப்படின்னு நம்மளுடைய முருகனையும் பாமன் சுவாமிகளையும் துதித்து கொண்டிருக்கும் நமது குருநாதர ஆத்ம சங்கமும் புதுப்பொலிவோடு இருக்கக்கூடிய வெற்றியின் திறவு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். காலை வணக்கம் சுவாமிஜி. நலமெல்லாம் என்றும் ஒன்று குமிழ, வளமாய் என்றும் நிரந்தரமாய் இருக்க, நீண்ட ஆயுளும் நெடுஞ்செல்வமும் கிடைக்கப் பெற, அந்த முருகப்பெருமான் திருவருள் என்றும் உங்களோடு உறைந்திருக்க, அதற்கு அருளூற்றாக பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய பெரும் கருணை ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்க நன்றாக இருக்க வேண்டும். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் சார். கிருஷ்ணா, நித்தி, சொல்லுப்பா. சுவாமிஜி, ஆத்ம சங்கம் அருள் உறைந்திருக்க அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு சாமி. உறையணும். கிருஷ்ணா காலை வணக்கம் சொல்லலன்றது என்ன மறைமுகமா சொன்னார் பாரு. கிருஷ்ணா வணக்கம் அப்படின்னு உங்களை பார்த்து கிருஷ்ணா வணக்கம், என்னை பார்த்து நித்தி வணக்கம். சுவாமிஜி, எல்லாத்துலயும் ஒரு புது பொலியோட தான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். நம்மளுடைய தையுடைய முதல் நாள்ல வந்துட்டு வெற்றியின் திறவு ஆரம்பிச்சிருக்கோம். ஆத்ம சங்கமத்துல நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஒரு முறை இந்த பதிவை நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். சனிக்கிழமை ஒவ்வொரு வாரம் 8 மணி முதல் 9 மணி வரை நம்ம ஆத்ம சங்கமம் நேரலை இருந்தது. இந்த வாரம் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 முதல் 9:30 வரை உங்களுக்காக புது பொலிவுடன். சுவாமிஜி, நிகழ்ச்சியில நிறைய காலர்ஸ் வித்தியாசமா கேள்விகள் கேட்கணும்னு இருந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வெற்றியின் திறவுல ஒரு புது விஷயங்களை கொண்டு போறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, அந்த கேள்வி கேட்டுடலாமா சுவாமி? சுவாமிஜி, 7:30 சனி அப்படின்னாலே எல்லாருமே பயப்படுவோம். சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருமே பயப்படுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சனி பகவான் 7:30 நடக்கக்கூடிய சிலருக்கு ரொம்ப நல்லா இருக்கு வாழ்க்கை, ஒரு சிலருக்கு, பல பேருக்கு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு சிலருக்கு நல்லாவும் இருக்கு, கஷ்டமாவும் இருக்கு. இந்த வித்தியாசங்கள் இருக்கிறதுக்கு முதல்ல காரணம் என்ன? அப்படி அந்த 7:30 சனி நடக்கிறவங்களுக்கு யோகம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? பிரச்சனை இருக்குன்னா அதற்கான தீர்வு என்ன? சிலருக்கு ஆதங்கம் இருக்கு சுவாமிகள். சாகுற வரைக்கும் சனியை பிடிச்சா வாழுறது எந்த காலம்னு கேட்குற அளவுக்கு சில பேருக்கு விரக்தியும் இருக்கு. அதே நம்ம இந்த நேரத்தில் பார்க்கணும். சரி, சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல காலர் நம்ம நிகழ்ச்சியை முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய தெரிஞ்சுக்கணும். அடுத்த வாரமெல்லாம் ஒவ்வொரு கேள்வி கேட்டு அலைபேசியில் முயற்சி செய்கிறவங்க எல்லாரும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஜாதகம் இல்லாதவங்க சரியான பேரை சொல்லுங்கள். முக்கியமாக ஜாதகம் எடுத்து வச்சு எது சம்பந்தமாக நீங்கள் கேட்க போகிறீங்களோ அதை நான் உங்களோட கேட்டு உண்மையாக அதில் என்ன பிரச்சனை இருக்குது என்பதை நாம் அலசி அதுக்கான விடையும் வழிபாடும் தெரிஞ்சுக்கலாங்கிறது தான் நோக்கம். இப்போ அந்த வகையில் இந்த வாரம் முதல் கொண்டே கிரக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் போகிறதுனால எடுத்தோடனே சொம்பி 7:30 சனியை கேட்டிருக்கிறார். அது ஒரு பெரிய யோகம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆமாம், பிரச்சனை இந்த சந்தேகம் இல்லை. நம்ம ஆத்ம சங்கமம் விஷயத்தில் சனீஸ்வரனால் பயப்படக்கூடியவங்களுக்கு பிரச்சனை இன்று முதல் விழுந்தது என்பதை கரும்பு அழகா விழுந்து காமிச்சிச்சு. அதனால அதுதான் ஒரு பெரிய ஆதாரம். புரியுதா? இப்பதான் தெரியுது சுவாமிஜி, நாங்கெல்லாம் ஏன் இங்க இருக்கோம், நீங்க அங்க இருக்கீங்க அப்படின்னு. நேரலையில அது விழுந்தது அப்படின்றத கூட
எப்படி ஒரு கனெக்டோட கொண்டு போய் பாசிட்டிவா சேர்த்தீங்க பாருங்க. கனெக்ட் இல்லப்பா, கரும்பனுடைய நிறம் கருப்பு. நீ சாதாரணமா சொன்ன நினைச்சிட்டியா? அதை உடைச்சா உள்ள இருக்கிறது வெளுப்பு. அது மேல வளர்றதுக்கு காரணமா இருக்கிறது பச்சை. ஜாதகத்திலேயே இந்த கூட்டு தான் வந்து மனிதனுக்கு மறைந்த பிரச்சனை நிறைந்து கொடுப்பது. அது விழுந்தது. அப்ப இன்னைக்கு வரவங்களுக்கெல்லாம் எப்படிங்கிறத பாரு. ரைட் சாமிஜி, முதல் காலர் இருக்காங்க. இந்த கேள்வி அதிர்ஷ்டசாலி முதல் காலரை பார்க்கறதுக்கு முன்னாடி சுவாமி இந்த கேள்விக்கான பதில் வந்து நீங்க சொல்ல போறீங்க. நான் காலரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆத்ம சங்கமம் வெற்றி திறவு இந்த முதல் கேள்வியை கேட்டிருக்கோம். முதல் காலர் அந்த அதிர்ஷ்ட காலர்னு சுவாமிஜியே சொல்லிட்டாங்க. யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சாமி. யாரு எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நாங்க திருப்பூர் மாவட்டம் அவினாசி சாவுக்கட்டுப்பாளையங்கிற ஊர்ல இருந்து பேசுறோங்க சாமி. சந்தோஷங்க. யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்களுடைய பெயர், பிறந்த தேதி, நட்சத்திரம் சொல்லுங்க. சந்தோஷ்குமாருங்க சாமி. ரேவதி நட்சத்திரம், மீன ராசி. சூப்பருங்க. அவங்களுடைய வயது என்னங்க? 29ங்க. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. சொல்லுடா கண்ணா, எங்க இருந்து பேசுறேன்னு சொன்னீங்க? எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. குறையில்லாத நிறையோடு வந்த குறை தீர்ந்து நல்லா தீர்காயுசா தீர்க்க சுமங்களே நல்லா இருங்கம்மா. சாமி, எங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு சாமி. சரி. இன்னும் குழந்தை இல்ல சாமி. சரி. கல்யாணம் ஆகி 3 வருஷம். சரி சரி. டாக்டர் கிட்ட போனா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க சாமி. சரி. 10 நாள் 15 நாள் தள்ளி போகுதுங்க சாமி. சரி சரி. என்னன்னே தெரியலைங்க சாமி. உங்களோட இது நான் 5-6 வருஷமா பாத்துட்டே இருக்கேங்க சாமி. இன்னைக்குதான் சாமி எனக்கு கால் கிடைச்சது. அவங்க கணவர் பேர் என்னம்மா? கோபிநாத்ங்க சாமி. அவரோட நட்சத்திரம் என்னம்மா? கும்பராசி சதய நட்சத்திரம் சாமி. கும்பராசி சதய நட்சத்திரம். பொண்ணு வந்து பிரபாவதி. அவருக்கு என்ன வயசுமா? அவருக்கு 30 நடக்குது சாமி. 30. பொண்ணுக்கு 27 நடக்குதுங்க சாமி. சரி 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 சரிம்மா. சொல்லுங்க சாமி. இது கொஞ்சம் கிரக ரீதியாவே பிரச்சனை இருக்கு. சரிங்க சாமி. அதுல வந்து என்னன்னா அந்த சினை முட்டையில பிரச்சனை இருக்கும் கண்டிப்பா. சரிங்க சாமி. அதே மாதிரி அவருக்கும் வந்து அந்த அந்த கிரகத்தை அனலைஸ் பண்ணும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. சரிங்க சாமி. இது கிரக ரீதியா அணுகு நம்ம மருந்து எடுக்கிறத விட நேர்ல வந்து பார்த்து எடுக்கிறது நல்லதுமா. சரிங்க சாமி. காரணம் என்னன்னா 2 தரப்புலயுமே பிரச்சனை இருக்கு. சரிங்க சாமி. புதனுங்கிறது மறைந்து சினை முட்டைக்கு கருவை கொடுக்கக்கூடியது, அது பெண்ணுக்கு இருக்கு, அது சரியில்லை. சரிங்க சாமி. அதே அவருக்கோட அந்த பெண்ணோட கணவருக்கு வந்து ராகு. சரிங்க. இது ரெண்டும் சேர்ந்தாலே இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனையும் இருக்கு. சரிங்க சாமி. இதெல்லாம் பார்த்து சரி பண்ணாதான் அதுக்கு ஒரு விமோசனம் கிடைக்குமா. வந்து பாருங்கம்மா. நன்றி. வரும்பொழுது அந்த கணவன் மனைவியுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு கீழே தெரியற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. அடுத்த காலர் பார்த்துடலாம் சுவாமிஜி. வணக்கம். வணக்கம் சார். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நாங்க காஞ்சிபுரம் கலையாமொழியில இருந்து பேசுறோம். சரிங்க. யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்களுடைய பெயரும் நட்சத்திரமும் சொல்லுங்க. என் பேர் ராசி சார். கும்பராசி நட்சத்திரம். உங்களுடைய வயது சொல்லுங்கம்மா. 41 வயது. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. உங்க ஆசீர்வாதம் நல்லா குறையில்லாத நல்லா நிறையோடு நல்லா இருங்கம்மா. வந்த குறை தீர்ந்து நல்லா இருங்க. இந்த 3-5 வருஷமா எப்படிமா இருக்கு? சார் 5 வருஷமா எப்படி இருக்கேம்மா? சார் முக்கியமா இன்னொன்னு சொல்லுங்க சார். நான் உங்களுக்கு வெட்டுவானத்துல பாத்திருக்கேன் சார். வெள்ளையம்மன் கோயில். புரியலம்மா. வெட்டுவானம் வெள்ளையம்மன் கோயில் இருக்கு சார். ஆமாம்மா. அங்க பாத்திருக்கேன் சார். நீ உங்களுக்கு ஹலோ நீங்க சுவாமிஜி கிட்ட பேசிட்டு இருக்கீங்கம்மா. ஹலோ சொல்லுங்கம்மா. வெட்டுவானம் எல்லையம்மன் கோவில் இருக்கு இல்லைங்களா ஐயா? ஆமாம்மா. அங்க நான் உங்களை பாத்திருக்கேன் சார். இருக்கட்டும் கண்ணா, என்ன கேள்விமா அது சொல்லு கண்ணா. எனக்கு நீங்க சொன்ன மாதிரி 5 வருஷம் நல்லாவே இல்லைங்க. அதுதான் விஷயம். அங்கவா 5 வருஷமா உனக்கு சுத்தமா சரி இருக்காது. கை காலில் வலி வரும், உடம்ப படுத்தும், எல்லாமே எதுவுமே சரி இருக்காதுமா. ஆமாங்க ஐயா. ஆமா. இதுல என்ன புதுசா ஏதாவது இடம் மாத்தினீங்களா? வீடு எதுவும் மாத்தலீங்க ஐயா. அதே வீட்டுல தான் இருக்கீங்க? ஆமாங்க ஐயா. சரிம்மா. என்ன மாதிரி பிரச்சனை வருது? ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லுமா.
என்ன டைமும் துன்பமா இருக்கு, கஷ்டப்படுறோம் சார். ஆனா எங்களுக்கு அது நிக்கவே மாட்டேங்குது. நானே கஷ்டப்பட்டு தான் சார் இருக்கேன். எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லாம போகுதுங்க சார் அடிக்கடிக்கு. சரி, இது எவ்வளவு நாளா இருக்குமா? இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட பேர் என்னம்மா? அவர் பேர் பாலசுப்ரமணியன். பாலசுப்ரமணியனா? என்ன நட்சத்திரமா? உத்தர நட்சத்திரமா மூல நட்சத்திரமா? அவரு ஆயில நட்சத்திரம், கடகராசி. ஆயில நட்சத்திரமா? என்ன வயசாச்சு அவருக்கு? அவருக்கு 51 வயசு ஆகுது. அவங்க அப்பா இருக்காரா? இல்லைங்க ஐயா, அப்பா இல்ல, அம்மா இல்ல. இது அது ஜாதகத்திலேயே தோஷம் இருக்குமா? சரிங்க ஐயா. இதுக்கு சுருஹத்தி தோஷம்னு பேருமா இதுக்கு. அவங்க வீட்டுக்காரர் தானே வேலை பார்க்கறாரு, அவரு தானே சம்பாதிக்கணும். ஆமாங்க ஐயா. இந்த காலம் வரைக்கும் அது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் முன்னுக்கு வர முடியாது, கடன் விடாது, தேவையில்லாத பிரச்சனைகள், அது எப்பவுமே தொல்லையாதாம இருந்துகிட்டு இருக்கும். ஆமாங்க ஐயா. இது என்ன பண்ணணும்? இப்ப நீங்க காஞ்சிபுரம் பக்கத்துல தானே இருக்கீங்க? ஆமாங்க ஐயா. ஆசிரமத்துல புதன்கிழமை நம்ம ஆசிரமத்துக்கு ஷடாட்சர சண்முகருக்கு 5 நெய் தீபம் போடணும். பச்சை நிற திரியை இளநீர்ல ஊற வச்சு காய வச்சு அந்த திரியை போடணும். அந்த கிரக ரீதியா, அவரோட கிரக ரீதியா ஓம் சதஸ்தாய மந்திர ஸ்வாகா, சதஸ்தாய மந்திர ஸ்வாகா, இது இணையத்துல வந்துரும். இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கிட்டு தீபம் போட சொல்லுங்க. அப்படியே கை கும்பிட்டு அதே மந்திரத்தை சொல்லி முருகனை 3 முறை சுத்தி வந்துட்டு வீட்டுக்கு போங்க. 5 புதன்கிழமை செய்ய சொல்லுங்க. வீடு கொஞ்சம் பார்க்கணும், அதுலயும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. வீடு புது மென வாங்கியிருக்கோம் ஐயா, நாங்க வாடகை வீட்டுல தான் இருக்கோம். இல்லம்மா, அதுதான் தப்பா இருக்க மாதிரி தெரியுது. அது ரொம்ப மோசமா இருந்தா அதுல வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி சரி பண்ணிக்கிட்டு வாங்க, இல்ல வெளியில வந்துருங்க. அதை செய்யுங்க, சரியா போயிடும். இறந்தவங்க கனவுல வந்துட்டே இருக்காங்க ஐயா. புரியலம்மா? இறந்தவங்க கனவுல வராங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா. இறந்தவங்க கனவுல வந்துட்டே இருக்காங்க ஐயா, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்? கனவை விட்டுருமா, வேற ஒண்ணும் வேணாம். ஆமா, கனவை விட்டுருமா, ஏன் நீ நினைச்சுக்கிட்டே படுகிற? சரிங்க ஐயா. நல்லதும்மா, நன்றி. ஆத்ம சங்கமம் வெற்றியின் தெருவில் ஜாதகத்தை சுவாமிகள் முதல்ல எடுத்து வச்சுக்க சொன்னாங்க. ஜாதகத்தை எடுத்து வச்சு அதுக்குண்டான கேள்விகளை கேட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சந்தோஷம். அது இந்த வாரம் முடியாது, அடுத்த வாரத்துல தான் எடுத்து வைப்பாங்க. இப்ப ஓடி போய் பீரோல லைன்ல வைத்தாங்கன்னு வச்சுக்கோ, இங்க நேரம் ஓடி போயிடும். வணக்கம். வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? வணக்கம் கிருஷ்ணா, திருவள்ளூர்ல இருந்து பேசுறேங்க. ஐயா, யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்களுடைய பெயரும் நட்சத்திரமும் சொல்லுங்க ஐயா. எனக்கு ராசி எதுவும் எழுதலைங்க. என் பேர் ரவி, 61 வயசு, 63 வயசு ஆகுது. உங்களுடைய நட்சத்திரம் ஐயா? அது ராசி நட்சத்திரம் எதுவுமே ஜாதகமே இல்லைங்க ஐயா. அப்படிங்களா? சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. சொல்லுங்க ரவி, எங்க இருந்து பேசுறீங்க? திருவள்ளூர். குருவே போற்றி. நல்லா இருங்க, நல்லா இருங்க. என்னங்க? குருவே போற்றி, சத்குருவே சரணாகதி, குருவே சரணம், அகண்ட மண்டலாகாரம், வியாபதம், ஏன சராசரம், தர்ப்பதம், தட்சிதம், ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம் குருசாமி. வணக்கம். யாரு இந்த மந்திரம் சொல்றீங்கன்னா? திருவள்ளூர்ல இருந்து ரவி. அப்படியா? எனக்கு தெரியல ரவி, நம்ம நேர்ல பார்த்தா தான் தெரியும். இதுக்கு முன்னாடி நான் சஷ்டியத்தை பூர்த்தி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன் சாமி. அப்படியா? ஆமா சாமி. சரி சரி சரி, இப்ப என்ன கேள்வி? சாமி, நாளைக்கு பிறந்த நாள் சாமி. எனக்கு சீரும் சிறப்புமா நல்லா இருங்க, குறையெல்லாம் தீர்ந்து நீண்ட ஆயுள் நெடுஞ்செல்வம் மகிழ்வோடு நிலைத்து வாழுங்க. மிக்க மகிழ்ச்சி சாமி. அதே மாதிரி என் கூட இருக்கிறவங்க நம்ம பாராயண பக்தர் செல்வி, பவானி, சரி, 3 பேரும் நாளைக்கு பிறந்த நாள் சாமி. 3 பேரும் நல்லா இருக்கட்டும். ரொம்ப நன்றி சாமி. அதே மாதிரி பொங்கல் வாழ்த்துக்களை சொல்றோம் சாமி. தாராளமா சாமிக்கு. இல்ல, நான் கடைசியா முடியும் போது அதில் தான் முடிக்க போறேன். சரி சாமி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நல்லது. நன்றி. அவர் எதுவுமே கேட்கல பாருங்க. இல்ல, பிறந்த நாளுக்கு உங்ககிட்ட வாழ்த்து வாங்கணும், அவ்வளவுதான். ஆமா, மேற்கொண்டு 3 பேருக்கு அதையும் சேர்த்துக்கிட்டாரு. அவரோட நோக்கம் அதோட நிறைவேறிடுச்சு. உங்ககிட்ட இந்த ஆசீர்வாதம் ஒரு நல்ல தைத்திருநாள்ல. சுவாமிஜி, கேள்விக்கான பதில். 7.5 சனி,
அது நடக்கிறவங்க வந்து ரொம்ப பயமுறுத்துறாங்க, ஒரு சிலர் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க, ஒரு சிலர் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க, ஒரு சிலர் ரெண்டும் கலந்துருக்கு. ஏதனால இந்த வித்தியாசம் சுவாமிஜி? ஒண்ணு. ரெண்டாவது, இந்த 7.5 சனி நடக்கிறவங்களுக்கு யோகம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? பிரச்சனை இருக்கு அப்படின்னா என்ன தீர்வு? நீங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஜோதிடம் வந்து கரை காணாத முடியாத ஒரு விஷயம். யாரும் முழுமையாக அதை கற்றுக்கொள்ளவே முடியாது. யாரையும் நம்ம காலத்தில் இல்லை, புலிப்பாணி காலத்தில் இருந்து அவங்க வாழ்ந்த காலத்தில் கூட முழுமையாக. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சித்தர்களும் இந்த ஜோடித்தட்டை ஒவ்வொரு மாதிரி கையாளுவாங்க, ஆனால் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. தெரியாதெல்லாம் இருக்காது. பாடல்கள் வாயிலாகவே நிறைய வேறுபாடுகள் வரும். அதனால் இதை வந்து முடிஞ்ச வரை இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய நோக்கமே என்னென்னா, இந்த பயமுறுத்தலுங்கிறது ஒன்று இருக்குது. இந்த பயமுறுத்தலில் வந்து தவிர்க்கணுங்கிற ஒன்று. ரெண்டாவது, நிஜமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா அந்த விஷயத்திலிருந்து அவங்க வெளியில் வந்துட்டாங்கனாலே அதில் பல பிரச்சனைகள் குறைஞ்சி போயிடும். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது பல சாதனங்கள் வழியாக அறகுறையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய இளம் பெண்கள், இளம் பிள்ளைகள் அவங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்து அதை கம்பேர் பண்ணி இதில் ஐயோ நமக்கு இது இருக்கேன்னு பயந்துடுறாங்க. கரெக்ட். அந்த பயத்தால் பரீட்சையில் கோட்டை விடுறாங்க. எக்ஸாம் போய் இப்போ தொழிற்கல்விக்கு எழுதும் போது அந்த எக்ஸாமில் கோட்டை விடுறாங்க. பயத்தால் தூக்கத்தை கெடுத்து டிப்ரெஸ்டுக்கு தள்ளப்படுறாங்க. சிலர் மனநோய்க்கும் தள்ளப்பட்டுடுறாங்க. அதே நினச்சி ஒரு கிரகத்தை வச்சு பண்ணும்பொழுது எல்லாருக்கும் அறுதியிட்டு இதுதான் பலன் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ கூட நான் ஏன் ஜாதகத்தை அடுத்த வாரம்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பேசுங்கன்னா, நம்ம ஓரளவுக்கு அதில் கண்டுபிடிக்கலாம் என்னங்கிறத. நம்ம நேர் அலைவரிசையிலே முடிந்தவரை அதை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் ஏற்பாடு பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்கேன் சொன்னீங்க இல்லையா? அது அவங்க ஜாதகத்தை நம்ம பார்த்து இன்ட்ராக்ட் பண்ணுறது இருக்கும். இந்த 7.5 சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு சனி பகவான் கோல்சார ரீதியாக அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக 2 சுற்று வருவார். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஐயா, இப்போ நான் சொல்ல போகிறது, சொல்லுங்க. 2 ஜெனரேஷனை சனி பகவான் மட்டும்தான் எளிதில் பார்ப்பாரு ஒரு ஜாதகத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு. வேற எந்த கிரகமும் 2 ஜெனரேஷனை பார்த்துருன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா என்னன்னா 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர் வந்து ஒரு சுழற்சி வரும்பொழுது ஒவ்வொரு ஜாதகத்திலையும் 30 60 ஆண்டுகள் சுழற்சியில் வந்துருவார். அதுதான் ஜெனரேஷன். ஓகே. அப்படி வரும்பொழுது 7.5 சனி. அந்த 7.5 சனி என்னென்னு எடுத்துக்கிறோம்? 12ஆம் வீட்டில் இருந்து ஜென்மத்திலிருந்து 2ஆம் வீட்டுக்கு போகிறது. இதுதான் 7.5 சனி. சில பேர் ரொம்ப யோகமாக இருக்காங்க 7.5 சனியில் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தா, லக்னத்தை பொறுத்து சனி பகவான் எங்கே ஏற்கனவே ஜனன காலத்தில் இருக்காரோ அதை பொறுத்து. கோல்சார ரீதியாக வரக்கூடியதை வச்சு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கோல்சார ரீதியாக வரும்பொழுது யாருக்கு 7.5 சனி யோகத்தை தரும், யாருக்கு பாதிப்பு தரும் அப்படிங்கிறது அவரவர் பிறந்த அடிப்படையிலையும் அவரவருடைய நட்சத்திர அடிப்படையிலையும் அவரவருக்கு நடக்கிற திசா புத்தியை பொறுத்தும் கணக்கு வைக்கும் பொழுதுதான் அது யோகத்தை கொடுப்பதும் பிரச்சனைகளை கொடுப்பதும் என்பது. உதாரணத்துக்கு நீ வந்து ஆங்கர், உனக்கு தெரியுது, நான் விஷயம் தெரியாத ஒருத்தவரை இங்கே வச்சுக்கிட்டு இது மாதிரி சொல்லி பேச முடியலன்னா என்ன ஆகும்? தப்பாயிடும். அது யார் முடிவு பண்ணதனுடைய தப்பு? கிரகமா நானா? என்ன முதல் வாரத்துல என்ன மாட்டி விடுறீங்களே? நான் தானே தப்பு பண்றேன். நீ இவனை போட்டா சரிப்பா இந்த பையனை போடலாம் அப்படின்னு நம்ம போட்டுறோம். அவன் சரியில்லாத போது ஒரு பையனை தேர்ந்தெடுக்க எனக்கு தெரியல, நான் போட்டுட்டேன். அப்போ உன்னையும் நான் குறை சொல்ல முடியாது. உடனே நான் தப்பு பண்ணிட்டு ஏதாவது பிரச்சனை வந்தா 7.5 சனி வந்ததுனால தான் இந்த பையனை போட்டு பிரச்சனை ஆயிடுச்சு இல்லை, புரியுதா? அப்போ ஒருவர் தான் செய்கிற செயலை நிதானிச்சும் சிந்திச்சும் அதில் நீதி நழுவாமலும் செய்யும் பொழுது எந்த 7.5 சனியும் பாதிக்காது. இது ஒரு கருத்து. பார்த்துட்டு வந்துடுவோம். வணக்கம். ஹலோ. வணக்கம். ஹலோ. ஹலோ சார். சார் கேக்குதாங்க சார்? நல்லா கேக்குது. யார் பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சார் தர்மபுரி மாவட்டங்க சார், பாப்பாரப்பட்டிங்க சார்.
யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ எனக்காக தாங்க சார். உங்களுடைய பெயரும் நட்சத்திரமும் சொல்லுங்க. லாவண்யாங்க சார், திருவோண நட்சத்திரம். உங்களுடைய வயது? மகர ராசி, 43. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. சரி. என்ன பேர் சொன்னீங்கம்மா? சார் லாவண்யாங்க சார். திருவோண நட்சத்திரம் தானே திருவோண சொன்னீங்க? நட்சத்திரம். ஆமாங்க சார், ஆமாங்க சார். சரி சரிம்மா. மகர ராசிங்க சார். சாமி சரிங்கம்மா சரிங்கம்மா. சாமி, வணக்கம் சாமி. வணக்கம்மா. உங்களுக்கு லைன் கிடைச்சிருச்சு, பதட்டம் இல்லாம பேசுங்க. சாமி நல்லா இருக்கீங்களாங்க சாமி? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கம்மா சாமி. நான் 2 டைம் கோயிலுக்கு வந்திருக்கேங்க சாமி. சரிம்மா. உங்களை நான் தூரமா இருந்து பார்த்திருக்கேன். சரி. அந்த விளக்கு பூஜை அப்ப விளக்கு கிடைக்கல, ஆனா அப்புறம் ஆர்டர் பண்ணி நான் வாங்கிட்டு இப்ப விளக்கு ஏத்திட்டு தான் இருக்கேங்க சாமி. சரி சரி சாமி, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அம்மா, உங்களுக்கு 30 வயசுல இருந்தே கஷ்டம் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குமா? சரிங்க சாமி. அந்த 30 இப்போ 41 தானே சொல்றீங்க? 43ங்க சாமி. அப்ப அந்த 30ல இருந்து 33 வயசுல இருந்தே அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கும். சரிங்க சாமி. மன உளைச்சல், வேதனை, தேவையில்லாத பிரச்சனைகள், நல்லது சொல்லி கெட்ட பேரு, வீணான விரயங்கள், நகை இழக்கிறது, வைக்கிறது, காணாம போறது, பணம் இழக்கிறது, இதெல்லாம் ஏற்பட்டிருக்குமா? கண்டிப்பாங்க சாமி. இது இல்லாம ஆமா, அது இன்னும் தொடருது, இன்னும் முடியல. சரிங்க சாமி. அது உங்களுக்கு கிட்டத்தட்ட 50ல இருந்து 53 வயசு வரைக்கும் இருக்கு, தொடர்ந்து போயிட்டு இருக்கும் அது. சரிங்க சாமி. இதுக்கு காரணம் இருக்குமா, இல்லன்னு சொல்ல முடியாது. சரிங்க சாமி. தூக்கம் அது வந்து நல்லா இருக்காமா? நல்லா தூங்குறீங்களா? இப்ப கொஞ்சம் கம்மிங் சாமி, மன உளைச்சல்னால கம்மிங் சாமி. சரி, அதுதான் நானே சொல்லிட்டேனம்மா. இல்ல, நினைப்பு வேற மாதிரி போகுது, இருக்க கூடாதுன்ற மாதிரி ஒரு நினைப்பு போகுது. அதுக்கு நிறைய காரணம் இருக்குமா. உங்க கணவர் என்ன பண்றாரு? மளிகை தொழிலுங்க சாமி. சரி சரி, அவருக்கும் உங்களுக்கும் எப்படி இருக்குமா? இல்ல, நல்லா இருக்குங்க சாமி, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல. நான் பிரச்சனைன்னு சொல்லலையேம்மா, எப்படி இருக்குன்னு கேட்டேன். இல்ல, நல்லா இருக்குங்க சாமி. சரி, எதுக்கு கேட்டேன்னா, அவரும் பாருங்க நல்லா உழைச்சு வருவாரு பாவம், ஆனா பணம் சேராது, கடன் ஆகும். ஆமாங்க சாமி. இதுவும் நடக்கும். சரிங்க சாமி. உழைப்புக்கேத்த ஊதியம் கிள்ளி கொடுக்கப்படுமே தவிர அள்ளி கொடுக்கப்படாது. ஆமாங்க சாமி. அந்த மாதிரிதான் இருக்கும். அம்மா, ஒண்ணும் இல்லம்மா. எந்த ஊர் சொன்னீங்கம்மா? தர்மபுரி மாவட்டம், பாப்பாரப்பட்டி. சரிம்மா. விசாக நட்சத்திரத்துல அவரும் நீங்களும் போயிட்டு திருச்செந்தூர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. 3 வாரம் அரச மரம் எங்க இருக்கோ பார்த்து அதனுடைய அடியில நல்லா கொஞ்சம் தண்ணி ஊத்தி கழுவிட்டு, பால் ஊட்டி கழுவிட்டு, அந்த அரச மரத்தை சுத்தி 48 பொட்டு வைக்கணும். மஞ்சளை பூசிட்டு, அந்த மஞ்சளை பூசறது மேல 48 பொட்டு. ஒவ்வொரு பொட்டு வைக்கும் பொழுதும் குருவனுடைய காயத்ரி சொல்லணும். சொல்லி வச்சுட்டு அங்கேயே எலுமிச்சை சாதம் வந்து கும்பம் போல ஒரு வாழை இலையில போட்டு 2 செங்கலை வச்சு அது உள்ள ஒரு தீபம் போட்டு அங்க படைச்சி கொடுத்துட்டு வாங்க. இது 3 வாரம் வியாழக்கிழமை செய்யுங்க. இதுலயே நிறைய மாற்றங்கள் வந்துரும், இந்த கஷ்டம் குறைய ஆரம்பிச்சிடும். ஆமா. அதே மாதிரி இங்க நோய், இப்ப நீங்க இணையத்துல போன் பண்ணி கேட்டீங்கன்னா அவருக்கு மட்டும் சிங்னு ஒரு டாலர் இருக்கும், அது இருக்கான்னு கேளுங்க. இருந்ததுன்னா வாங்கி அவருக்கும் நீங்களும் ஒண்ணு போட்டுக்கோங்க, அது சரியா போயிடும். இத அப்படியே விட்டுட்டீங்கன்னா இந்த குழப்பத்துக்கு தீர்வு இல்லாத போயிடுமா. சரிங்க சாமி, சரிங்க சாமி. இல்ல, நான் பாக்குறேங்க சாமி. சாமி, அந்த குரு மந்திரம்னு சொன்னீங்களே, அது ஆன்லைன்ல வந்துருமாங்க சாமி? கிடைக்குமா. இது எங்க போனாலும் குரு காயத்ரினா கிடைக்குமா. விருட்சபத்மஜாய கிருணியஸ்தாயதி மகின்னு வரும்ல, சரிங்க அந்த மந்திரம்மா. சாமி, எங்களை ஆசீர்வாதம் மட்டும் தீர்காயுசா, தீர்க்க சுமங்கலியா, குழப்பம் தீர்ந்து குறைகள் தீர்ந்து நல்லா இருக்குமா. சரிங்க சாமி. சாமி, பெரிய பாப்பாவும் மாசமா இருக்காங்க சாமி, இந்த ஆசீர்வாதம் அவளுக்கும் சேரணுங்க சாமி. சுகப்பிரசவ ஜெய்வி சித்திரஸ்து. ரொம்ப நன்றிங்க. நல்லா இருக்கும். நன்றி. அடுத்த காலர் பார்த்தலாம் சுவாமி. வணக்கம். ஹலோ, வணக்கம்ண்ணே. யார் பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கண்ணே? மணிமாறன் பேசுறேன், நெய்வேலி கடலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்கண்ணே. சூப்பர்ண்ணே. யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்களோட பெயரும் நட்சத்திரமும் சொல்லுங்கண்ணே. எனக்காக தான் கேட்க போறேன். ரைட்ண்ணே. உங்க நட்சத்திரம்ண்ணே? மணிமாறன், கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரங்கண்ணே. வயதுண்ணே? வயது 28ண்ணே. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கண்ணே. தம்பி வணக்கம். சுவாமிஜி வணக்கம். தம்பி நல்லா இருக்கேன்பா. இது என்னப்பா, இது வாழ்க்கை முடிஞ்சு டெய்லி ஏதாவது பிரச்சனை சந்திச்சுக்கிட்டே இருப்பியப்பா நீ? ஆமாங்க சாமி. நீ பிரச்சனை இல்லாத இருக்கவே மாட்டேன், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் உனக்கு டெய்லி. ஆமாங்க சாமி. அது வரும்போது என்ன ஆகுனா, ஒரு சில நேரத்துல மனசு பயமாகும்.
ஆமாங்க சுவாமி. ஒரு சில நேரத்துல மனசு ரொம்ப டென்ஷன் ஆகும். ஆமாங்க சுவாமி. என்ன பண்றதுன்னே தெரியாது, எதனால இப்படி டெய்லி நடக்குதுன்னே தெரியாது. ஆமாங்க சுவாமி. இப்படி நீ அவஸ்தைப்பட்டுட்டே தான் கண்ணா இருப்ப. இது- அதே மாதிரி எந்த ஒரு நல்லதுக்கு போய் எடுத்தாலும் அது தடுங்கலாகும், தடையாகும், நடக்காது. ஆமாங்க சாமி. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க சாமி. மணிமாறன் சொல்றல, சந்திராஷ்டம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? நான் அதெல்லாம் பாக்குறது இல்லைங்க சாமி. நீங்க நட்சத்திரம் மட்டும் எப்படி சொன்ன கரெக்டா? பூரட்டாதி நட்சத்திரம். அதை எப்படி சொன்ன பாக்குறதே இல்லைன்ட்டு? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல நீங்க சொன்னீங்கல்ல சுவாமி, இந்த சந்திராஷ்டமம் காலண்டர்ல இருக்கிற அந்த ராசிப்படி இதெல்லாம் எதுவும் பாக்காதீங்க. நீங்க இல்ல கண்ணா, எதுக்குன்னா மணிமாறன் பேர் மாத்த சொல்லிருப்பேன். அப்ப இதுக்கு முன்னாடி சொல்லிருந்தீங்க சுவாமி. ஏன் மாத்தல? 48 நாள் எழுத சொன்னீங்க சாமி. எழுதி சாமி கிட்ட வச்சு எல்லாம் இது பண்ணாங்க சாமி. பாஸ்போர்ட் ஃபாரினுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பேர் மாத்தினா டைம் ஆகும்னு சொல்லிட்டு மாத்தல சாமி. அதனாலதான் அத மாத்து கண்ணா, சரியா போயிடும். பாரு, 48 நாள் எழுதும் போது உனக்கு வித்தியாசம் தெரிஞ்சுதா? தெரிஞ்சுதுங்க சுவாமி. அவ்வளவுதான் விஷயம். அத மாத்து, சரியா போயிடும். பாஸ்போர்ட் வந்துருச்சா? அப்ப பாஸ்போர்ட் இன்னும் நான் மாத்தலைங்க சாமி. ரொம்ப நாளா அப்ராடுக்கு ட்ரை பண்ணேன். அது தடங்களாவே போயிட்டு இருந்துச்சு. ஒரு சரி விட்டுரு, அது பரவாயில்ல. நீ என்ன பண்ண, அதே பூரட்டாதி நட்சத்திரத்துல சரிங்க சாமி நம்ம கோயில்ல யோக கணபதி இருக்கு இல்லையா? ஆமாங்க சாமி. அதுல ஒரு பால்கோவால காப்பு கட்டணும். சரிங்க சாமி. இதோட விவரத்தை நீ அலைபேசியில தொடர்பு கொண்டு கேளு, செல்போன்ல. சரிங்க சாமி. உனக்கு விளக்கமா சொல்லுவாங்க. அது ஒரு வாட்டி செய்துட்டு பண்ணு, பாஸ்போர்ட்டும் வந்துடும், வெளிநாடு யோகமும் வந்துடும். சரிங்க சுவாமி. அதை செய் கண்ணா. பாஸ்போர்ட் இருக்குங்க சுவாமி. பேர் கெசட்ல மாத்தல. அந்த டயத்துல இன்டர்வியூ காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சுவாமி. பரவாயில்ல, நீ இதை பண்ணினா ரெண்டுமே நடக்க போகுது. அப்புறமா மாத்திக்க, ஆனா மாத்தித்தான் ஆகணும். சரிங்க சுவாமி. ஆமா, அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது. சரிங்க சுவாமி. ஓகேப்பா, நல்லதுப்பா. அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ, யார் பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஷர்மிளா தேவி, மதுரையில இருந்து பேசுறோம். திருப்பரங்குன்றம். சூப்பர். ஐயாட்ட பேசணும். யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்களுடைய பெயரும் நட்சத்திரமும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஐயாட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். மாசமா இருக்கேன், 5 மாசம் ஆகுது. சரிங்க. நெய் தேங்காய் வாங்கி சாப்பிட்டு தான் பிரெக்னென்ட் ஆனேன். அற்புதங்க, சூப்பர். ஓகே, சுவாமிஜி கிட்ட எனக்கு ஸ்கேன் சொல்லிருக்காங்க. பயமாவே இருக்கு ஸ்கேன் போகும்போதெல்லாம். உங்களுடைய வயது என்னம்மா? ஆசீர்வாதம் வாங்கணும். 24. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. கண்ணா, ஐயா சொல்லுங்க ஐயா. நெய் தேங்காய் கொடுத்து கருத்தரிச்சதுன்னு சொன்னா உனக்கு எதுக்கு பயம்? இல்ல சாமிஜி, பயமாவே இருக்கு. இல்ல ஸ்கேன் போகும்போது ரொம்ப பயமா இருக்கிறதுக்கு அது காரணமா இருக்காது. எந்த மாசம், தமிழ் மாசத்துல நீ பிறந்த? நான் மார்கழியில தான் பிறந்தேன். மார்கழியில பிறந்த. 2/1/2000. பத்தியா, இதுல லக்னம் தெரியுமா உனக்கு என்னன்னு? உங்க பர்த்டே இல்ல கண்ணா, லக்னம் என்னன்னு தெரியுமா? லக்னம் விருச்சிக லக்னம். பக்கத்துல அப்பாவா? ஆமா, அப்பா இருக்காரு. வெரி குட், பரவாயில்ல. இல்ல கரெக்டா சொல்றாரு, விருச்சிக லக்னம்னு. ஆமா. சரி, தம்பி இருக்காரா? என்ன தம்பி? உங்க கணவர் இருக்காரான்னு கேக்குறாரு. இல்ல உங்க கூட பிறந்த தம்பி இருக்காரா? இல்ல தங்கச்சி மட்டும் தான் இருக்கா. அந்த தங்கச்சி எப்படி இருக்கா? குழந்தை நல்லபடியா பிறக்கணும் சாமி. இருடா கண்ணா, தங்கச்சி எப்படி இருக்கா? 3rd இயர் படிச்சிட்டு இருக்கா. சரி ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. குழந்தை நல்லா பிறக்கும். பயத்தை மட்டும் விட்டுடு. வரக்கூடாதது நீ ஒண்ணு புரிஞ்சுக்கோ. நீ மட்டும் பயப்படல, உன் பிள்ளையே நீ பயந்த பிள்ளையா பெத்து எடுத்துருவ. இங்கதான் நீ யோசிக்கணும். எந்த 3வது மாதத்துக்கு மேல கருவுல தாய் என்ன சிந்தனையை அதிகமா மனசுல பதிய வைக்கிறாளோ அந்த சிந்தனை தான் அந்த குழந்தைகள முதல் எழுதப்படுகின்ற தலையெழுத்து. ஆமா, இதுதான் ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் பதவி பூர்வ புண்ணியான. எந்த பதவி பிறந்தோன்னா எல்லாரும் மினிஸ்டர் ஆகாது. தன் தாய் எழுதுகின்ற வயிற்றில் இருக்கிற எழுதுகின்ற எழுத்து தான் தலையெழுத்து. நீ கவலைப்பட்ட, பயந்தினா உன் குழந்தையும் அப்படிதான் பிறக்கும். இன்னில இருந்து பயத்தை தூக்கி போடு. சீரம் சிறப்பமா பிறக்கும். கவலை விடு. சரிங்க சாமிஜி. ஓகேடா. எங்க அப்பாக்காக கேட்கணும் சாமிஜி. அப்புறம் கேளு. 7 மாசமா இல்ல சாமிஜி, அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் கேட்கணும். முதல்ல குழந்தை நல்லா பிறக்கணும்டா கண்ணா, அடுத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போம். நன்றி. சுவாமிஜியோட பிறந்தநாள் அன்னைக்கு பிறந்திருக்கீங்க. தீர்க்கமான அருமையான ஆலோசனை.
ஆமா ஐயா. இந்த பயம் இருந்தா அது வந்து என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க சொன்னது. ஐயா 9வது மாதம் 8வது மாதம் முழுமையிலிருந்து 8, 9, 10வது மாதம் அது வரைக்கும் அந்த 10வது மாதம் வரைக்குமே தாயினுடைய சுவாசம்தான் குழந்தையினுடைய சுவாசம். தொப்புள் கொடி அறுக்கிற வரைக்கும் தானே அது சுவாசிக்கல, தாயினுடைய மூச்சு தான் சுவாசிக்க வைக்குது. அப்ப அந்த மூச்சில போகின்ற அந்த மூச்சில பதிகின்ற மூளையில விஷயங்கள் தானா போய் அந்த குழந்தையை பாதிக்கும் ஐயா. அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இது கிரக ரீதியாவே இருக்கக்கூடிய பிரச்சனை இது. இப்ப அந்த பிள்ளை மார்கழி மாதம் பிறந்ததுன்னு சொல்லியது, சூரியன் வந்து மார்கழி மாதத்துல இருக்கும் அதுக்கு. அப்ப சூரியன் மார்கழி மாதத்துல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும், அது என்ன லக்னமா இருந்தாலும், உள்ளுக்குள்ள பயந்துட்டு வெளியில ஜபர்தஸ்தா இருக்கிறது தான் வேலையே. அதை வச்சுதான் நான் சொன்னேன் பயந்துடாதம்மான்னு. மேலும் வந்து சுவாமிஜி பிறந்த தினத்துல பிறந்திருக்க நீங்க பயந்தீங்க அப்படின்னாக்கா அது ரொம்ப தப்பாயிடும். அடுத்தடுத்து நிறைய காலர் இருக்காங்க சுவாமிஜி. சுவாமிஜி இடைவேளைக்கு முன்னாடி காலர்ஸ் எல்லாம் வந்து இப்பவே அந்த அவேர்னஸ்குள்ள வந்துட்டாங்க, ஜாதகத்தை எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கேள்வியை கம்ப்ளீட்டே பண்ண நான் இப்போ கடந்த ஒரு 10 ஆண்டு காலமா பார்த்துட்டு தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, சாமி எங்களுக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுப்பீங்களா, அதை பற்றி நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பிரியப்படுறோம். ஏன்னா வெளிநாட்டில் கூட இதுக்கு நிறைய விழிப்புணர்ச்சி இருக்கு. அவங்களுக்கு வந்து தெரியாத விஷயங்களை ஜோதிடம் கற்றுக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ நிறைய அதில் ஆர்வமும் இருக்குது, எழுப்புணர்ச்சியும் இருக்குது. அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில், சூட்சுமமான கேள்விகள், தோன்றுற கேள்விகள்லாம் பதில். அதுக்கு ஏன் எதனாலங்கிறதும் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது கொஞ்ச நாள் இந்த மாதிரி பயணிக்கணும், இதை பற்றி விளக்கம் கொடுக்கணுன்றது தான் நம்ம மாற்றமே. சொல்லு தம்பி. என்னுடைய கேள்வி சொன்னேன். அப்ப 7.5 சனிங்கிறது யோகம் நடப்பதற்கும் அந்த கிரக ரீதியா அவங்க பிறந்த நட்சத்திர அடிப்படையில் சனி பகவான் அந்த 7.5க்கு அவருக்கு என்ன மாதிரி சம்பந்தப்படுறார் அப்படிங்கிறது தான் கணக்கு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சனி தசை ஒருத்தருக்கு நடந்து, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒருத்தருக்கு சனி தசை நடக்குது, அந்த சனி நல்ல யோகத்தில் இருக்கார். உதாரணத்துக்கு மீன லக்னமாவனு ஒருத்தர் பிறந்திருந்தா 11ல் சனி பழுதில்லாமல் இருந்து, செவ்வாய் பார்க்காமல் இருந்து, குரு பார்த்து இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு பணம் வரும். 7.5 சனியை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா ஏற்கனவே சனி தசை நடக்குது அவருக்கு. சுத்தி வரக்கூடிய சனி தசை ஒன்றும் பண்ண போறது இல்லை. இது போல கணக்கு போட்டா யாரும் 7.5 நட்சத்திரத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 7.5 சனிக்கு ஏன் நான் பிரச்சனையில மாட்டிக்கிறேன்னு சொன்னா, அவர் என்ன சொல்லுவார் சனீஷ் பகவான், நீ தப்பா போயிட்டு இருக்க, அந்த தப்பை திருத்திக்கடா அப்படின்னு சொல்லுவாரு. இவங்க கேட்க மாட்டாங்க. கரெக்ட். திருப்பி அதை மிஞ்சி செய்வாங்க. அவர் மிஞ்சி செய்யும் பொழுது தண்ணியில தள்ளப்பட்ட நீச்சல் தெரியாத ஒரு சடலம் போல. சடலம் அப்பா. எப்படின்னா 3 முறை மேல வந்து தான் போகும், தப்பிக்கிறதுக்கு வழி கொடுக்கும். அது மாதிரி பகவான் 3 முறை வழி கொடுப்பாரு. அதுல புரிஞ்சிட்டானா, தெரிஞ்சிட்டானா, அவன் திருத்தி கொண்டால் கண்டிப்பா அவனுக்கு இந்த பிரச்சனை இருக்காது, கவலைக்குள்ள சிக்க மாட்டான், மாத்திக்குவான். எனக்கு ஒரு சொற்றொடரே இருக்கு சாமிகள். நுணலும் 3 முறை பொறுக்கும். நுணல்னா நெஞ்சு, நுரையீரல். ஒரு தூக்கி கொடுக்கும், ஐயோ அப்பா காப்பாத்துங்கன்னா பொழைச்சான். 2வது தூக்கி கொடுக்கும், 3வது சுத்தம் இல்லையா. அது என்னன்னா தனக்கு எல்லாம் தெரிஞ்சுங்கிற தன் அகங்காரம் ஆணவங்க கொண்டவங்க என்ன பண்ணிடுவாங்க, இந்த 3வது முறை தூக்குற போது இது கேஸ்ட்ரிக் ட்ரபிள் விடு, நேற்று நான் வாழைக்காய் சாப்பிட்டேன்ருவாங்க. அதுதான் என் வாழ்க்கையினுடைய இறுதி. ஆமா இது செம கேஸா இல்ல உயிரை பத்தி சொல்லிட்டு இவ்வளவு அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கேஸ் ஐயோ போய் அப்படின்னு அவன் சொல்லிடுவான்பா. இல்ல அவன் போயிடுவாங்க, அது காலி பண்ணிடுவான், முடிச்சிச்சு. ஆமா வாழைக்கான்றது உதாரணத்துக்கு சொல்றேன், வேற வேற மேட்டர்லாம் இருக்குது இல்ல. அதனால 7.5 சனி என்பது தீர்க்கமா குற்றான் போக்குல பொதுவான கருத்துக்களை வச்சு பயப்படாதீங்க. உங்க ஜாதகத்துக்குள்ள என்ன இருக்கு, அதுக்கு என்ன செய்யலாம். சனி எந்த கிரகமும் பாதிப்பு கொடுப்பது என்றால் அது உன்னுடைய புத்தியை தீட்டுவதற்காக. அந்த தீட்டுவதனுடைய நிலை நீ உணர வேண்டும். உணரவில்லை என்றால் எந்த கிரகமும் பிரச்சனை தான் பண்ணும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆக 7.5 சனியை கொண்டு பயப்படாதீர்கள், தீர்க்க ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். நான் சொல்வது போல சனி பகவான் கெடுப்பவர் அல்ல,
புத்தியை கொடுப்பவர். புத்தியை கொடுக்கும் பொழுது நமக்கு தோணும், இங்கே போனால் இது நடக்காது, பிரச்சனையாயிடுமா நமக்கு தோணும். சரி போய் தான் பார்க்கலாம், தேவை அதிகமாக இருக்குதுன்னு போவீங்க, நடக்கவே நடக்காது. அப்போ சனி பகவான் மேலே பழி சொல்லக்கூடாது. உனக்கு தான் தோண வச்சாரு. எப்படி யானை மேலே ஒரு பாகன் உட்கார்ந்துட்டு இருந்தான், எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான் என்று குரு பகவான் ஒருத்தர் சொல்றாரு. எல்லா உயிரிலையும் தானே இறைவன் இருக்கிறான்னா மதம் முடிச்ச யானை வருது, மேலே பாகன் உட்கார்ந்துன்னுக்கிறான். என் குருநாதர் சொன்னார் யானையிலும் இறைவன் இருப்பான், அது என்னை ஒன்றும் பண்ணாதுன்னு யானை முன்ன ஓடுறான். அது தூக்கி போட்டுடுச்சு, அடிபட்டுடுச்சு. ஐயோ மேலே இருக்கிற பாகன் கத்துறான், டே வராதரா, மதம் முடிச்சிச்சு எதிர்க்க வராதரான்னு அவன் கத்துறத கூட கேட்கல. இந்த பாவி அடிபட்டுடுச்சு. நாரா குருக்கிட்ட போனான் ரத்தத்தோட. குருக்கிட்ட போய் எனக்கு ரத்தம் சொட்ட, நீங்கள் தானே சொன்னீங்க எல்லா ஜீவனுக்கிட்டையும் இறைவன் இருக்கிறான்ட்டு, யானை என்னை தூக்கி போட்டுடுச்சு, யானை கிட்ட இறைவன் இல்லை அப்படின்னா. ஏடா பைத்தியக்காரா, ஏனையே இறைவனா தேடின நீ மேலே பாகன் வராதரானா அவனை ஏன்டா இறைவனா நினைக்கலன்னு கேட்டார். இதாங்க சனீஸ்வரனுடைய கதை. அருமை. கதையால் ஒரு விளக்கம். ஆமா ஐயா, அவன் யானையை பார்த்துக்கிட்டே போறான், நம்ம எல்லாம் அப்படிதான் போறோம். 7.5 சனி வந்தோன்னா ஐயோ யானை மதம் முடிச்ச யானை அதுலயும் இருக்குமான்னு தெரியாம யோசிக்காம ஓடுறான். மேல பார்க்கணும்ல, அவன் சொல்றான் வராதரா மதம் முடிச்சுன்னு, பாகனே டிரைவர் சொல்றான் பிரேக் இல்லைன்னு, இது இறங்கி குச்சிடுறான்றான். இவனுக்கு குஜிக்கிறதுக்கு தெரியல, டோரை திறக்க தெரியலங்கிறான். பரிதவிச்சு போய். இதுதான் 7.5 சனி. எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சூட்சுமம் இருக்கு. இதை தப்பாகவும் ஒவ்வொரு விதமாகவும் நம்ம கொண்டு போயிட்டோம், அவ்வளோதான். அதனால தீர்க்க ஆலோசனை செய்துக்குங்க. 7.5 சனி நடக்கும் பொழுது உங்க சிந்தனையில தவறுன்னு எது தெரிஞ்சிருச்சோ அதை செய்யவே செய்யாதீங்க, பிரச்சனையே வராது. நன்றி சுவாமிஜி. அற்புதமான விடை கொடுத்த சுவாமிஜிக்கு ஒரு பெரிய நமஸ்காரங்கள். காலர் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஹலோ மா, நீங்க லைன்ல இருக்கீங்க, நீங்க பேசுறது எனக்கு கேக்குது, தாராளமா பேசலாம். ஹலோ யார் பேசுறீங்கம்மா? தேவிக் பேசுறேன் சார். எந்த ஊர்ல இருந்து? தஞ்சாவூர்ல இருந்து சார். யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்களுடைய பேரும் நட்சத்திரமும் சொல்லுங்க. சாமிக்கு நன்றி சொல்லணும் சார். சரிங்க, சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. சொல்லுங்கம்மா. சாமிஜி வணக்கம். சாமிஜி வணக்கம்மா. நன்றிக்கு நட்சத்திரம் இல்லை, கரெக்டா சொன்னீங்க. சரிங்க சார், சொல்லுங்கம்மா. சாமிஜி நாங்க கோகில பிரியான்ட்டு ஆடி மாசம் வந்தோம் சாமிஜி, பௌர்ணமிக்கு. சரி, பாப்பா மாசமா இருக்கு சாமிஜி. பொறுமையா சொல்லுங்க, ஏதோ சொல்ல வரீங்க, அதை கரெக்டா சொல்லுங்க. சாமிஜி ஆண் குழந்தை அருளும் ஆசீர்வாதம் வேணும் சாமிஜி. முதல்ல கருத்தரிச்சது என்ன, பேர் மாத்தணும்னு சொன்னீங்க, அது அப்படியே மொட்டையா விட்டீங்களாம்மா? இல்ல சாமிஜி, பேரு கோகில பிரியாணி நீங்க 2 வருஷத்துக்கு முன்னால மாத்தினீங்க சாமிஜி. சரி. இப்ப நாங்க ஆடி மாசம் பௌர்ணமிக்கு வந்தோம் சாமிஜி, கல்யாணம் ஆயிருச்சு. அது பிறகு ஆடி மாசம் பௌர்ணமிக்கு வந்தோம் சாமிஜி. குழந்தை இல்லாம இருந்தாங்களா? இல்ல 1 வருஷம் தான் சாமிஜி, கல்யாணம் ஆகி 1 வருஷம். யதார்த்தமா ஆடி மாசம் இல்ல, நீங்க சொல்றது எனக்கு புரியல. ஆடி மாசம் வந்தோம் சாமிஜி. சரி. அப்ப யதார்த்தமா எப்போதும் வருவோம் அங்க சிறுவாக்கத்துக்கு. ஆடி மாசம் வந்த சாமிஜி, உங்ககிட்ட அருள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்த சாமிஜி. பௌர்ணமிக்கு வந்த சாமிஜி. சரி சரி. பாப்பா அதுல இருந்து மாசமா இருக்கு சாமிஜி. ஆண் குழந்தை வந்து நல்லபடியா இருக்கணும் சாமிஜி, வாழ்த்துங்க சாமிஜி. குழந்தை வந்து நல்லபடியா பிறக்கட்டும், அது நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. ஆண் குழந்தை பிறக்கணும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆண் குழந்தை தான் பிறக்கணும்னு முடிவு பண்ணி இருக்காதீங்க. இல்ல சாமிஜி, இல்ல சாமிஜி, சாமிஜி சாமிஜி ஒரே ஒரு இது சாமிஜி. தஞ்சாவூர்ல இருக்கேன் சாமிஜி. சரிம்மா. வீடு வித்துட்டாங்க சாமிஜி. நான் அடுத்த வீடு பாத்திருக்கேன். நான் இங்க தஞ்சாவூர்ல இருக்கலாமா? பாப்பா ஒண்டியா இருக்கு, நானும் ஒண்டியா இருக்கேன். அங்க மதுரைக்கே போகலாமான்னு சொல்லணும் சாமிஜி. என்ன உங்க பேர் சொன்னீங்க? தேவகி விசாக நட்சத்திரம். சரிம்மா. அம்மா விசாக நட்சத்திரம் கரெக்ட். உங்க கணவர் என்ன பண்றாரு? அவங்க இறந்துட்டு 16 வருஷம் ஆகுது. தலையாட்டிட்டேனேம்மா, தலையாட்டிட்டேனே இல்லைன்னு சொல்லி நான் என் வாயால சொல்லக்கூடாது தானே கம்மி தலையாட்டி விட்டேன். சரிம்மா, என்னம்மா எதனால மாற்றணும்னு நினைக்கிறீங்கம்மா? என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 63 வயசு ஆகுது சாமி. 63 வயசு ஆகுது. சரிம்மா. எதனால மாற்றணும்ன்றீங்கம்மா? பாப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் சாமிஜி. நான் ஒண்டியா இருக்கேன், வாடகை வீட்டுல தான் இருக்கேன். இப்பயும் ஒரு வாடகை வீடு பாத்திருக்கேன். இங்க தனியா இருக்க வேண்டாம். நகை ஏதாவது காணாத போனது இருக்கா, இல்ல அருந்து அப்புறமா மாத்தினது ஏதாவது உண்டாமா? என்ன சாமிஜி? நகை ஏதாவது காணாத போனதோ அல்லது அருந்து போச்சு உடைஞ்சு போச்சுன்னு மாத்தினது உண்டா? அருந்து போயிட்டு மாத்தி வச்சிருக்கேன் சாமிஜி. எப்ப அது?
இப்போ 1 மாசம் 2 மாசம் ஆகுது சாமிஜி. சரிம்மா, இடம் மாத்திக்கிறது நல்லதும்மா. இல்ல சாமிஜி, மதுரைக்கு போவா இங்கே தஞ்சாவூர். மதுரை மதுரை மதுரை. ரொம்ப நன்றி சாமிஜி. நல்லா இருங்கம்மா. நன்றி. சொல்லுங்க ஐயா. பல ஆச்சரியங்கள்ல அருந்துதான். ஆமா, போன மாசம் அப்ப மாறிடுங்க. நித்ய ஐயா, ஒவ்வொரு வாரம் அற்புத அதிசயங்களை வந்து ரொம்ப பிரம்மாண்டமா வந்து நடந்த நிகழ்வை வந்து தத்ரூபமா அந்த காட்சிகளே நமக்கு கொண்டு வந்து காமிச்சிட்டு இருக்கீங்க நம்ம ஆத்ம சங்கமம் நேரலையில. ஆனா இந்த வாட்டி நான் உங்கள்கிட்ட அற்புத அதிசயங்களை வித்தியாசமா கேட்க போறேன். சொல்லுங்க. ஏன்னா நம்மளுடைய நிகழ்ச்சி ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவு. ஆமா. இந்த அற்புத அதிசயங்கள் நீங்க சுவாமிஜிகளோட ஒரு கடந்த 30 ஆண்டு பயணம் பண்றீங்க. அந்த அற்புத அதிசயங்கள் கிரக ரீதியா ஏதாவது ஒரு விஷயம் நடந்து அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கா? நிறைய இருக்கு. அது சொல்லத்துக்கு மாளாது. அதுல ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன் நான். இந்த 7ஆம் வீட்டில் குரு இருந்தால் திருமணம் நடக்காது, கல்யாணம்ன்றது நடக்காது. கலத்திர தோஷம் சொல்லுவாங்க. அடட, 80 வகையான ஜோதிட புத்தகங்கள் வெளியிட்டிருக்காரு. அப்போ உங்ககிட்ட இருக்கு. வாங்க, அவரையும் கேளுங்க. இது போல வந்து 7ஆம் வீட்டில் இருக்கிற மணமக்களும் பெண்ணுக்கும் திருமணம் ஆகாது. சரி. அந்த மாதிரி ஜாதகங்கள் வந்து நிறைய வந்து சுவாமி கிட்ட வந்திருக்கு. சுவாமி வந்து பார்த்துட்டு இது சரி பண்ணி கொடுத்துடலாம், சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியே உட்காந்து இந்த வாழை இலையை பரப்பி அதில் நவதானியங்களை அந்த தொன்னையில் வச்சு அவர் சுவாமிக்கிட்ட ஒரு இது இருக்கும், தண்டம். அந்த தண்டத்தை வச்சு பூஜை பண்ணுவாங்க. இந்த மாதிரி பூஜை பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு 200-300 ஜோடிங்களுக்கு கல்யாணம் ஆகி நல்ல பிள்ளைங்களை பெற்று இன்னைக்கு நல்ல சீரும் சிறப்புமா இருக்காங்க. அடேங்கப்பா, எண்ணிக்கை ரொம்ப பெருசா இருக்கு. சீரும் சிறப்புமா இருக்காங்க. அது இல்லாம ஏதாவது திருமணம் நடக்காது. உண்மையிலே வந்து 7ஆம் வீட்டில் இருந்தால் அது வந்து கலசர தோஷம். எங்களுக்கும் ஓரளவுக்கு ஜாதகம் தெரியுன்றதுனால அதை நாங்கள் எங்கள் கூட இருக்கிற நண்பர்களும் நாங்களும் பேசிப்போம். எப்படி சாமி இது நடக்கும்னா, வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்துற கல்யாணங்கள் வந்து ஒரு 200-300. ஆனால் உண்மையாக நம்பி வந்தவங்களுக்கு செஞ்சுருக்காங்க. இப்போது வந்து அந்த மாதிரி உண்மையாக வந்து சுவாமியை நம்பி 100% நம்பி வந்து கேட்டாங்கன்னா செய்வார்னு நினைக்கிறேன். நான் இப்போ செஞ்சதை பார்க்கல. இது சொல்கிறதெல்லாம் வந்து திரும்பவும் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். காரணம் என்னென்னா, தோஷம் இருக்குன்னு சொல்லி தோஷ பரிகாரம் சொல்லி பல 1000 ரூபாய்களை வந்து தானும் பெற்று செலவும் பண்ண வச்சு செய்யக்கூடிய சிலர் இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி வெறும் தொன்னை நவதானியம் தண்டத்தோட நீங்க அதை முடிக்கிறீங்கிறது தண்ட செலவு வைக்காம அதனால நீங்க தொடருங்க. நான் பாராட்டுறேன். 200-300 கல்யாணத்துக்கு மேலே பண்ணியிருக்காங்க. சீரும் சிறப்புமா இருக்காங்க. அதாவது நான் எனக்கும் ஜாதகம் ஓரளவுக்கு தெரியுன்ற காரணத்தை சொல்கிறேன். 7ஆம் வீட்டில் குரு இருந்தார்னா கலத்திர தோஷம், திருமணமே ஆகாது, குடும்பம் கெட்டு போகும். இது தெரியும். அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் பேரில் வச்சுட்டு இருக்கிற அந்த நம்பிக்கைக்காக குருவாக இருக்கிறவர் அதை தீர்த்து வைக்கிறாரு. கரெக்ட். சுவாமி வந்து நமக்கு குருனால பிரச்சனை குருவே தீர்த்து வைக்கிறாரு. அது நம்பி வந்து செய்யணும். அது நல்லா இருக்கு. குரு இனிமே வந்து நித்ய ஐயா வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் கிரக ரீதியா அற்புத அதிசயங்களை சொல்லுவாருன்றத வாரமே அடிச்சு தொடர்பா அடுத்த வாரம் ஒன்று சொல்றேன். ரைட், we are waiting. அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துலாம். சுவாமிஜி வணக்கம். ஐயா வணக்கம். யார் பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? மெட்ராஸ்ல இருக்க ஐயா, சைதாப்பேட்டையில. அற்புதமா. யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பேரும் நட்சத்திரமும் சொல்லுங்க. சரி, என் பேர் சுப்புலட்சுமி. நட்சத்திரம் தெரியல, ஐயாவை தான் கேட்கணும். ரைட். வயதுமா? ஐயா வயது, உங்களுடைய வயது? வயது எனக்கு ஒரு 60 வயசு இருக்குயா. எனக்கு வந்து கால்ல ஒரு கட்டி வந்திருந்து ஐயா. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. ஆபரேஷன் பண்ணேன், அதுல இருந்து ஒன்னும் சரியில்லை. அதான் வரணுமா நான் ஐயா கேக்குறியா? சரிம்மா, வயது சுமாரா சொல்லிட்டீங்க. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன். என்ன வயசுமா? 60 போல. கொடுங்க. என்ன வயசுமா? எனக்கு 60 இருக்குயா.
60 இருக்கும். இருந்தே ரோயில தான் இருக்கேன் நான். இருமா நான் வீடு சொல்றேன் சரியில்லை. நான் சொல்றேம்மா நீ சொல்றது நான் கேட்கறதுக்கு போனே வேணாம். சரி சரி என்ன பிரச்சனை கால்ல? ஐயா எனக்கு ஒரு கட்டி மாதிரி வந்துச்சுயா, போய் ஆபரேஷன் பண்ணையா. அப்புறம் அந்த அந்த கட்டி கொஞ்சம் லேசா ஆறுச்சு. அப்புறம் திரும்ப இன்னொரு பக்கமா அதே முட்டியில கீழே வந்துருச்சு. சரி. அதுல இருந்தே காலு ரொம்ப வீங்கி போய் கல்லு மாதிரி ஆயிடுச்சு. முதுங்காலுக்கு கீழே இருக்கிற வீடு சரியில்லை. என் பேரு சுப்புலட்சுமியா. இல்லம்மா நல்லா புரிஞ்சுக்கோங்க. 43 வயசு வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தது. உங்க 43 வயசு வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு நிமிஷம் சொல்றேன். இந்த 43 வயசு வரைக்கும் இருந்தது வேற. 45வது வயசுல இருந்துதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை நோய் ரீதியா பாதிச்சிருக்கும். அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு முன்னாடி குடும்ப பிரச்சனை, அதை விட்டுருங்க. ஏன்னா குடும்பத்துல நம்ம வாழ்ந்தே கெட்டுட்டோம், அது வேற விஷயம். இந்த 45வது வயசுல இருந்துதான் உங்களுக்கு இந்த காலில் வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறது. அது எடுக்கணும் இல்ல அறுவை சிகிச்சை பண்ணணும், அதுல பெரிய பிரச்சனை ஆகும். திரும்ப போனா அதான் பண்ண சொல்றாரு. இல்ல அதுதான் நடக்கும். அது அறுவை சிகிச்சையும் ஆகும். அதனால இத வந்து முதல்ல காமிச்சிடுங்க. ஆனா அறுவை சிகிச்சை சொன்னாங்கன்னா செஞ்சுக்கோங்க. செய்யத்தான் சொல்றாரு, செஞ்சுக்கோங்க, அதுதான் நல்லது. என் வீடு இருக்கிற வீடு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கால் சரியா போயிடுச்சா? என்னங்க ஐயா? கால் சரியா போயிடுச்சா? காலுந்தான் இருக்குது. அத முதல்ல பாருங்கம்மா, அப்புறம் வீட பாத்துக்கலாம். உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயா உங்களை வந்து பார்க்கணும். வாங்க கீழே நம்பர் வருது பாருங்க, அந்த நம்பர்ல தொடர்பு கொண்டு கேட்டு வந்து பாருங்க. உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசி. நல்லதுமா, நன்றி. அதாவது ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு விஷயங்கள் இருந்துட்டு இருக்கேன். அந்த பணிவான வேண்டுகோள் தான். ஒரு கேள்வி கேட்டிங்க அப்படின்னாக்கா அடுத்த காலருக்கு நம்ம வந்து வழி கொடுக்கலாம். அதனால நிறைய விஷயங்களை சுவாமி ரொம்ப கிறிஸ்பாக கொண்டு போகணும் அப்படின்றது ஒரு பணிவாக சொல்லிக்கிறோம். சுவாமிஜி இடைவேளைக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துலாம். சுவாமிஜி காலை வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ஆனந்த் சார். ஐயா கொஞ்சம் எனக்கே பதட்டமா இருக்கு. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து சார். சரி, யாருக்கான கேள்வி? ஐயா இருங்க ஐயா, யாருக்கான கேள்வி கேட்க போறீங்க? அவங்க பேரும் நட்சத்திரமும் சொல்லுங்க. என் பேர் ஆனந்த், மேஷராசி நட்சத்திரம். மேஷராசி. கிருத்திகை நட்சத்திரமாமா? பரணி நட்சத்திரம் சார். அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கு. நிறைய பரணி நட்சத்திரம், மேஷ ராசி. சொல்லுங்கம்மா. ஆரம்பி சார், எனக்கு உங்களை பார்க்கணும். 20-25 வருஷமா நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படியே என்ன பிரச்சனை அதை சொல்லுங்கம்மா. என்னால என்ன சொல்றது சொல்லு. என்னை நல்லபடியா இருக்கிறது ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி, அப்போ நீங்க எந்த கேள்வியும் வேண்டாங்கண்ணா. அப்பா பரணி நட்சத்திர நாமகரண ரூபே நமோ ஆனந்தாய மந்திர தேவம் சர்வ சங்கட நிவாரண தேவமத்ர ரூபாம் ஆனந்தகரண பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் சடாச்சர ஷண்முக வித்தகஸ்தியாய பரிபூர்ண நிகிரக கிருபா கடாட்சம் பரணி நட்சத்திர மேஷராசினி ஆனந்த சர்வ கர்ம நிவார்த்தனம் சர்வ சங்கட நிவார்த்தனம் சர்வ சங்கட நிவாரண்யாய சுப குருமஸ்து. நல்லா இருக்கண்ணா, இதையே போட்டு கேட்டுக்கிட்டே இரு, உனக்கு எல்லா பிரச்சனையும் தீரும். ரொம்ப நன்றிப்பா. நல்லா இருக்கு. நல்லதுமா, நல்லது. ரொம்ப 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 நல்லா இருக்கு. எனக்கு புல்லரிக்குதியா? என்ன பேசி என்னையே ஒரு நிமிஷம் படப்படப்ப ஆக்கி விட்டீங்க. ஐயா, ஜோதிடம் 80 புத்தகம் போட்டோன்னு அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. நம்ம வெற்றியின் தெருவுல ஜோதிட ரிலேட்டடா இந்த கேள்வி எனக்கும் வந்து ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கும்? நிச்சயமா இருக்கு. கேட்டீங்கன்னா எழுதிக்கிட்டே வந்துட்டேன். பிறந்த ஜாதகத்துல அடிப்படையா இந்த கேள்வியை நான் கேட்க விரும்புறேன் சாமிகள். அது என்னன்னா, ஒரு சிலர் நல்ல உயர்ந்த அந்தஸ்துல வாழுறாங்க, ஒரு சிலர் ஒரு நடுநிலையான வாழ்க்கையை வாழுறாங்க, ஒரு சிலர் வாழ்க்கையை முழுவதும் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு இருக்காங்க. இதற்கு ஜாதக ரீதியான காரணம் என்ன? அது போக எல்லோரும் உயர்ந்தவாறு உயர்ந்து வாழ வழி இருக்கிறதா என்பதை நான் தெரிஞ்சுக்கணும் சாமி. அருமையான எழுதி, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி எழுதிருக்கீங்க.
ஆனா அதுக்கு பதில் எனக்கு சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் பாப்போம், இல்லாட்டி அடுத்த வாரம் பார்க்கலாம். பிறந்த ஜாதகத்துல உயர்ந்து வாழ்றது இருக்கு, நடுநிலையா வாழ்றது இருக்கு, எப்பவுமே கஷ்டப்பட்டு வாழ்றது இருக்கு. இதுக்கு ஜாதகத்துல என்ன காரணம் ஐயா? இந்த கேள்வியை 3 விதமா பிரிச்சு நீங்க 3 எபிசோட்ல கேட்டிருக்கணும் ஐயா. நீங்க என்ன பண்ணிவிட்டீங்க? எல்லாத்தையும் சேர்த்து ஒரே விஷயத்துல கேட்டீங்க ஐயா. 80 புக்கையும் சேர்த்து எடுத்திருக்காரு. 80 புக்கையும் சேர்த்து எடுத்திருக்காரு. இது 80 புக்கோட தொகுப்பு இல்லப்பா, வெறும் 8 புக்கோட தொகுப்பு தான். அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு ஒண்ணு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறேன். என்னுடைய நண்பர் வந்து சுதர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரித்வார் டு இமாச்சல் பிரதேஷ்ல ட்ரக் அண்ட் டிராவல் ஓட்டிட்டு இருக்காரு. அது வந்து பேசஞ்சர்ஸ் கூட்டிட்டு போற வண்டி. அவர் வந்துட்டு ரொம்ப குறுக்கடான ரோடு, அது ரொம்ப அபாயமான ரோடு. அது நம்ம விக்ரமாயா வந்து நம்மளுடைய ஆசிரமத்துக்கு கால் பண்ணி கேட்டு என்கிட்ட சொல்லி ஆர்டர் பண்ணி அவர் வாங்கினாரு. வாங்கி அவருடைய வண்டியில் வச்சிருக்காரு. யூஸ்வலாக போகிற அந்த டைமிங்கில் வந்துட்டு போகிறப்போ அவருடைய வண்டி பஞ்சர் ஆகிருக்கு. அந்த பஞ்சரான டைம் வந்து அந்த விக்ரமாயா காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அவரை ஓவர்டேக் பண்ணி போன அந்த ஒரு வண்டி வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கு. எனக்கு இது கிடச்சிது அதனால தான் அப்படின்னு அவர் வந்து உங்ககிட்ட ஒரு நன்றி சொல்ல சொன்னார். அதை இந்த இடத்துல நான் தெரியப்படுத்துகிறேன். நல்லா இருக்கட்டும், அவர் குறை இல்லாத. அதோட மட்டும் இல்லாமல் நம்மளுடைய விக்ரமாயா மட்டும் இல்லாமல் சங்கநிதி பதமநிதியாக இருக்கட்டும், குழந்தை குபேரராக இருக்கட்டும், சுவாமிஜி சொல்லக்கூடிய எல்லா பொருட்களும் கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வந்து வாங்க முடியல ஆசிரமத்தில் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு கொரியர் மூலமாகவும் போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றது இந்த இடத்துல சொல்லிடணும். சுவாமிஜி நேரம் முடிஞ்சிருச்சு. இனிய தமிழ் பொங்கல் வாழ்த்தும் ஆசிகளும் உரித்தாகட்டும். தேவதாரு அப்படின்னு ஒரு மூலிகை நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா ஒரு கட்டை கொடுப்பாங்க. பொங்கல் வைக்கும்போது இந்த ஆண்டு அதை வைத்து மனசார பிரார்த்தனை பண்ணால் நாடும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் நீங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாததுக்கும் அது ஒரு வழிவகுக்குன்னு சொல்லி அடுத்த வாரம் பார்க்கலாம். இதே மாதிரி ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கங்க. வணக்கம். அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, எந்த குருவருளும் இல்லை என்றால் எதுவும் இல்லை, உலகில் எதுவும் இல்லை.